ஆக்சுவலாக என்னென்னா எப்போவுமே இதே ஹேண்ட்பேக் தான் நான் எடுத்துகிட்டு போகிறத பார்த்துட்டு ஒரு சில பேர் கேட்டிருந்தாங்க. இன்னும் வந்து மாம் பேக்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிக்கலையா நியூ மாமா அப்படின்னு சொல்லி. இந்த ஹேண்ட்பேக் வந்து எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். இதில் நான் வந்து நிறைய ஸ்டஃப் பண்ண முடியும். அதனால் ப்ளஸ் வந்து இந்த ஸ்லிங் பேக்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப ரேராக தான் நான் யூஸ் பண்ணுவேன். பிகாஸ் எனக்கு பேக்குனால் நிறைய எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். சும்மா ஒரு பர்ஸு ஒரு மொபைல் மட்டும் வச்சுட்டு நான் போக மாட்டேன். அதனால் எனக்கு இதை விட பெரிய பேக் இருந்தாலும் எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு கேட்டகரி நான். ஸோ வந்து நான் யூஸ்வலாக எடுத்துகிட்டு போகிற ஹேண்ட்பேக் இது தான். இதை தவிர நான் வந்து யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா அது பேக்காக இருக்கும். ஏன்னா வந்து பையனை கூட்டிகிட்டு ப்ளே ஏரியாக்கெலாம் போகிறச்சு நமக்கு அந்த மாதிரி பேக் கன்வீனியண்ட்டாக இருக்குங்கிறதுனால பேக் எடுத்துகிட்டு போவேன். ஸ்லிங் பேக் வந்து ரொம்ப அவாய்ட் பண்ணுவேன், தேவைப்படாது எனக்கு. இங்கே எங்கேயாவது லோக்கலில் போகும்போது கூட நான் வெறும் பர்ஸு ஒரு ஷாப்பிங் பேக் மாதிரி எடுத்துகிட்டு போயிடுவேன், தேவைப்படாது. இதில் வந்து வாட் இஸ் இன்சைட் மை பேக் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம், காட்டுறேன். இப்போ சத்திக்கு நான் எங்கேயும் வெளியில் நியூ பார்னை கூட்டின்னு போகல அப்படிங்கிறதுனால சும்மா எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஒரு டைப்பர், ஒரு பவுச், காட்டன் பவுச், அதுக்கப்புறம் ஒரு காட்டன் ஷாப்பிங் பேக்கு, அப்புறம் இது வந்து இன்னொரு ஸ்மால் பவுச். இதில் வந்து இந்த மாதிரி இது ப்ளூடூத்து, அந்த மைக்கு, அந்த ஆக்சசரிஸ்லாம் வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு அவ்வளோதான். ஒரு குட்டீஸ்க்கு ஒரு செட்டு ட்ரெஸ் எடுத்துகிட்டு போவேன் எப்பவும். அதுக்கப்புறம் என்னோடய டேப், ஒரு நோட்டு கையில் வச்சுருப்பேன் எப்போவுமே. ஏதாவது எனக்கு இந்த டைரி எழுதுகிற பழக்கம்லாம் கிடையாதுங்க. அதனால் நோட்டு மட்டும் எதுக்குன்னா ஏதாவது ஐடியாஸ் தோணும் போது எழுதி வச்சா உண்டு, இல்லைன்னா மறந்து போயிடுவோம் அப்படிங்கிறதுனால அந்த நோட் எடுத்து வச்சுருப்பேன், அவ்வளோதான். மற்றபடி இந்த சைட் ஜிப்லலாம் அந்தளவுக்கு எதுவும் வைக்க மாட்டேன். இதை தவிர ஏதாவது எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா வாட்டர் பாட்டில் இல்லாமல் எங்கேயும் போக முடியாது நம்ம. அதனால் இதுதான் என்னோடய யூஷுவல் ஹேண்ட்பேக். நிறைய வீடியோஸில், ஐ மீன் அவுட் சைடு எடுக்கிற வீடியோஸில் இதுதான் நிறையா பார்த்துருப்பீங்க. இன்னும் வந்து நியூ மாம் பேக் வந்து நான் எடுக்கலை, குட்டின்னு எங்கேயும் போகலை. அதனால் எடுத்துகிட்டு போகும்போது நான் அதையும் போடுறேன், பாருங்கள் என்னெல்லாம் ஸ்டஃப் பண்ணுறேன் அப்படிங்கிறத காட்டுறதுக்கு போடுறேன். பட் என்னென்னா இப்போ எதுக்கு இதை சொல்கிறேன் அப்படின்னா, இந்த பேக்கில் வந்து இவ்வளோ தான் கொள்ளும், இவ்வளோ தான் உள்ளே பத்தும் அப்படின்ற மாதிரி ஒரு அளவு இருக்குது. நம்ம வந்து போட்டு துவைக்கலாம் பண்ணலாம்னு சொல்லிட்டாங்கங்கிறதுனால போட்டு திணிக்கக்கூடாது. திணிச்சிங்கன்னா அஃப்கோர்ஸ் அதில் வந்து இருக்கிற ஜிப்பு, இந்த தையல் அதெல்லாம் விட்டு போக தான் செய்யும். இதோட குவான்டிட்டி எவ்வளவோ, இது வந்து 3 kgனா 3 kg உள்ளே எடுத்துகிட்டு போகிறதுக்கான ஸ்பேஸ் இருக்கும். அதை தாண்டி போட்டு திணிச்சு நம்ம ஹேண்டில் பண்ணுற விதம்னு ஒன்று இருக்குது இல்லைங்களா. போட்டு திணிச்சு எடுத்துகிட்டு போனோன்னா அது கட்டாயமாக கொஞ்சம் நாளில் அது லாங்கிவிட்டி போயிடும், ரொம்ப வராது. இது வந்து இந்த பேக்குன்னு இல்லை, நீங்கள் எந்த பேக் யூஸ் பண்ணாலும் அப்படி தான் இருக்கும். நீங்கள் உடனே வந்து காட்டன் பேக்கை நீங்கள் துவைக்கலாம் பண்ணலாம் நிறைய நாள் வரும்னு சொன்னீங்களே அப்படின்னு சொல்லாதீங்க. இந்த பேக்குன்னு இல்லை, எந்த பேக்கையுமே நீங்கள் வந்து ஹேண்டில் பண்ணுற விதம்னு ஒன்று இருக்குது. ஓரளவுக்கு நீங்கள் ஸ்டஃப் பண்ணி அதோட காம்பேக்ட் லெவல், குவான்டிட்டி லெவல் எவ்வளவோ அவ்வளோ ஸ்டஃப் பண்ணி எடுத்துகிட்டு போனீங்கன்னா நல்லாயிருக்கும். நிறைய இத்தினூண்டில் நிறைய போட்டோம்னா திணிச்சோன்னா அஃப்கோர்ஸ் அதோட இதெல்லாம் பெஞ்சு போக தான் செய்யும். ஸோ அது வந்து இந்த காட்டன் பேக்குன்னு இல்லைங்க, எந்த பேக்காக இருந்தாலுமே அப்படி தான் இருக்கும். ஸோ இது நான் எவ்வளோ ஸ்டஃப் பண்ணுறேங்கிற வாட் இஸ் இன்சைட் மை பேக் அப்படிங்கிறதையும் காட்டுறதுக்கும், அப்புறம் நிறைய பேர் வந்து ஏன் இதை மட்டுமே யூஸ் பண்ணுறீங்க, ஒரு காட்டன் பேக் மேனுஃபேக்சரராக இருந்துட்டு அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அந்த ஸ்லிங் பேக்கு மாடலாக ஒரு நாள் ஒன்று எடுத்துக்கலாம்ல அப்படின்னு. பட் ஐ எம் நாட் கம்ஃபர்டபுள், ஐ எம் வெரி மச் கம்ஃபர்டபுள் வித் திஸ் ஒன்லி. அதனால் நான் இப்போதைக்கு இதை யூஸ் பண்ணுறேன். இன்னும் குட்டியை தூக்கிட்டு வெளில போகும்போது பேக்கோ இல்லை நியூ மாம் பேக்கோ யூஸ் பண்ணுற மாதிரி பார்ப்பேன். அப்போ நான் வந்து அந்த நியூ மாம் பேக்கோட வீடியோ போடுறேன் கண்டிப்பாக. தேங்க்யூ.